சுவடுகள் சுவடுகள் காலத்தின் பதிவுகள். பிரதியாக்கம் ஷாக்கிர் முஹம்மத். இறைவா, இந்த ஆழ்கடலில் திக்கு தெரியாமல் சிக்கி தவிக்கிறோம். கருமேகங்கள் வேறு சூழ்ந்திருக்கின்றனவே. அலைகளும் கொடுமையாய் ஆர்ப்பரித்து எம் உயிர் நரம்புகளை தரிக்கின்றனவே. இந்த தமிமுத்தாரியின் கலக்க நிலைதான் இங்கிருக்கின்ற மற்றவர்களுக்கும். இறைவா, இறைவா, எங்களை காப்பாற்று. செய்வதறியாது திணறும் எங்களுக்கு உதவி செய்ய இறைவா, உதவி செய். நண்பரே, வானத்தை பார்த்து வெறுமனே புலம்புவதால் நாம் கரை சேரப்போவதில்லை. என்ன சொல்லுகிறாய்? உயிர் வாழும் ஆசையை விட்டு விட வேண்டியதுதான். நீ இறைவனை மறுக்கிறாயா? பேராபத்தில் சிக்கும் போதுதான் பலருக்கு இறைவனின் நினைவு வருகிறது. சரியாக சொன்னாய். அதனால் தான் ஆபத்தும் வருகிறது. கப்பலின் தலைவனே, இந்த லக்கும் ஜுக்காம் சமூகத்தினரின் கண்களை பாரும். பயத்தினை விட வாழ்வோம் என்ற நம்பிக்கை அல்லவா தெரிகிறது. நண்பரே, கடக்கும் பொழுதுகள் எல்லாம் கொடிய இருளாய் அல்லவா நகர்கிறது. திசை தெரியவில்லை, போகும் இடமும் தெரியவில்லை. கண்ணு கட்டிய தூரம் வரை கடல் அல்லவா தெரிகிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லையே. அச்சத்திலும் சிந்தனைகள் சிறைப்பட்டு விட்டன. நீராவது தெளிவாக இருக்கிறீரே. அதனால் தான் தூரத்தே வட்டமடிக்கும் பறவைகளை நான் கண்டுகொண்டேன். வானம் சற்று தெளிவடைவதும் என் கண்களுக்கு தெரிகின்றன. சித்தம் கலங்கி விட்டதா உனக்கு? உணராதே. மேற்கு திசையை நன்றாக கவனியும். சற்று நன்றாக உற்றுப்பாரும். நீ சொல்வது உண்மைதான். அது தீவொன்று. ஆமாம் நண்பர்களே, இதோ நம் ஒரு மாத கால திக்கற்ற பயணம் முடிகிறது. கருமேகங்கள் விலக நாம் நிலத்தில் கால் பதிக்கப் போகிறோம். விரையுங்கள், சிறிய மரக்கலங்களை தயார் செய்யுங்கள். நாம் 30 பேரும் தப்பித்து விட்டோம். மரக்கலங்கள் தயாராகட்டும். அமைதியாயிருக்கும் இந்த தீவில் ஏதோ ஒரு பயங்கரம் இருப்பதாய் என் உள் மனது சொல்லுகிறதே. எதற்கும் தயாராக இருப்பது புத்திசாலித்தனம். இது என்ன ஆச்சரியம்? பட்சிகளின் சப்தங்கள் மட்டுமல்லவா கேட்கிறது. இந்த தீவின் அமைதி அருமையாக இருக்கிறது. அமைதிக்கு பின்னால் ஆபத்தும் இருக்கலாம். சரியாக சொன்னீர். அது அது என்ன மேனியெங்கும் கொடுமயிர். ஆமாம், அதன் முன்னும் தெரியவில்லை, பின்னும் தெரியவில்லையே. பீதியால் பேதியல்லவா வந்துடப் போகிறது. பிராணியே, உனக்கு கேடு உண்டாகட்டும். உன் பெயர்தான் என்ன? சொல். நான் யசாசா. கொடி சைத்தானாக இருக்குமோ? பேசுகிறதே. சற்று பேசாமல் இரும். அதோ அங்கே அந்த மரத்தில் உள்ள மனிதனிடம் சொல்லுங்கள். அவன் உங்களை காண்பதில் ஆர்வம் காட்டலாம். சீக்கிரம் அவனிடம் போங்கள், போங்கள். என்ன மனிதரோ இந்த தீவிலா? பேசும் பிராணி, தனித்த தீவில் ஒரு மனிதன். வாருங்கள், இந்த பிராணியை விட ஆச்சரியமானவனாக இருக்கலாம். என் இதயத்தின் ஓசை காதுகளுக்குள் தெளிவாக கேட்கிறது. விரைவாக இந்த தீவிலிருந்து திரும்பி சென்று விடலாம். இல்லை, முதலில் அந்த மனிதனை சந்திக்கலாம். மடத்துக்கு நடவுங்கள், நடவுங்கள். அதோ அந்த மனிதன், பயங்கர மனிதன். பேசாமல் கடலே இருந்திருக்கலாம். மனிதனே, யார் நீ? உன்னை போன்ற மனித படை போன்ற இதற்கு முன் நாம் கண்டதே இல்லையே. சொல், நீ யார்? நீ யார்? அச்சந்தரும் மனிதனே, இரும்பு சங்கிலியால் உன்னை இவ்வாறு பிழைத்து கட்டியது யார்? வாருங்கள், என்னை பற்றி அறந்து விட்டீர்களே. சொல்லுங்கள், யார் நீங்கள்? யார் நீங்கள்? நாங்கள் அரபுகள்.
புயலால் எம் கப்பல் 1 மாதம் கடலில் அலைக்கழிந்தது. பின் இன்றுதான் இந்த தீவினை அடைந்தோம். வழியில் ஜஸ்ஸாசா என்ற பிராணிதான் உன்னை பற்றி சொல்லியது. சொல், யார் நீ? சொல்லுகிறேன். அதற்கு முன் உங்களிடம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் பல இருக்கின்றன. கேள் மனிதனே, கேள். மனிதர்களே, ஃபைசான் என்ற இடத்தில் உள்ள பேரித்த மரங்கள் பயனளிக்கின்றனவா? ஆமாம். அவை விரைவில் பயனற்று போகலாம். டபுர்ரியா என்ற ஏரி பற்றி இப்பொழுது எனக்கு சொல்லுங்கள். அதில் அதிகமாக தண்ணீர் உள்ளதே. விரைவில் அந்த ஏரி தண்ணீர் வற்றிவிடும். ஆமாம், ஜுகோர் என்னும் நீரூற்றில் தண்ணீர் இருக்கிறதா? ஆமாம், அதிலும் அதிகமாகவே இருக்கிறது. அத்தண்ணீர் மூலம் விவசாயம் செய்கின்றார்களா? ஆமாம் ஆமாம். உம்மை சமுதாயத்தில் தோன்றக்கூடிய நபியின் நிலைதான் என்ன? அவர் மக்காவிலிருந்து புறப்பட்டு தற்போது மதீனாவில் இருக்கின்றார். அரபியர்கள் அவருடன் போர் புரிந்தார்களா? அதன் முடிவை பற்றி சொல்லுங்கள். அவர் தன் அருகில் வசித்த அரபியரை எல்லாம் வெற்றி கொண்டு விட்டார். அவருக்கு அவர்கள் கட்டுப்படுவதே சிறந்தது. இப்போதாவது நீ யார் என்று சொல். நானா? நான் தான் தஜ்ஜால். தஜ்ஜால். தஜ்ஜால்? மனிதர்களே, நான் இங்கிருந்து வெளியேற வெகு சீக்கிரம் எனக்கு அனுமதி தரப்படலாம். அப்போது நான் வெளியே வருவேன். பூமி முழுவதும் பயணம் செய்வேன். 40 நாட்களில் எந்த ஊரையும் நான் அடையாமல் விடமாட்டேன். மக்கா மதீனா 2 ஊர்களை தவிர இந்த 2 ஊர்களும் எனக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 2 ஊர்களுக்குள் நான் நுழைய முயற்சிக்கும் போதும் தன் கையில் வாளுடன் ஒரு வானவர் என்னை எதிர்கொண்டு தடுப்பார். அதன் வழிகள் அனைத்திலும் அதை கண்காணிக்கின்ற வானவர்கள் இருப்பார்கள். நான் இங்கிருந்து சீக்கிரம் வந்துவிடலாம். வந்துவிடலாம். இனிமேலும் நாம் இந்த தீவில் இருப்பது கூடாது. நண்பர்களே, மரக்கலங்களை நம் கப்பலுக்கு திருப்பி விடலாம். பாருங்கள், தேராங்கள். தமிமுத்தாரியே, இந்த பயங்கர கொடியவனான தஜ்ஜாலை நீ சந்தித்தது பற்றி இறை தூதர் முகமது அவர்களிடம் சொல். கண்டிப்பாக அவரிடம் சென்று அவர் இறைவனின் தூதர் என்பதை ஏற்றுக்கொள். வெற்றி அடைவாய். நிச்சயம் வெற்றி அடைவாய். சுவடுகள் கேட்டீர்கள். பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் ஜுனைட் எம் ஹாரிஸ், ஃபஸ்ஹான் ஏ நவாஸ் ஆகியோர். தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசைன்.